Praise God, இன்னைக்கு 23. So like what God has done last year, the same day. So அதை பற்றி ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு I'm just making this video. So like எல்லாருக்கும் தெரிஞ்சபடி I'm athlete, நான் ஒரு ஸ்ப்ரிண்டர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோடய ஈவெண்ட் வந்து 100 meters and 200 meters. ஸோ 2018 வந்துட்டு I went for Malta for World Medio Olympics. So I was the first Indian to go there and to win gold medal for India, and I got 3 gold medals for India on 2018. So 2019 kuda I was the only Indian to get selected for this World Medi Games. So இதுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு விசா ப்ராசஸ். ஸோ லைக் யூஸ்வலாக வந்துட்டு விசா வந்துட்டு இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு பேசிக்லி 15 days தான் ஆகணும். பட் ஆனால் என்னோடய பாஸ்போர்ட் வந்துட்டு அவங்க உள்ளே அக்செப்டே பண்ணிக்கல. நிறைய லைக் அவங்க குவரிஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ லைக் அவங்க கேட்குறதுலாம் பண்ணிகிட்டே இருந்தோம். லைக் ஆல்மோஸ்ட் 4 times என்னோடய பாஸ்போர்ட் வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. விசா கொடுக்க முடியாது, இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும். இன்னும் அவங்க நிறைய கேட்டுட்டு இருக்கும்போது இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னும் போது சரி ஓகேன்னு சொல்லி ஒரு வாட்டியும் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி அதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். பட் ஸ்டில் வந்துட்டு லைக் காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு ஒன் ஃபைன் டே எனக்கு என்னோடய பாஸ்போர்ட் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 15 days ப்ராசஸிங் ஒர்க்கிங் ப்ராசஸிங் ஆக வேண்டியது எனக்கு ஆல்மோஸ்ட் தே டுக் 35 days மேலே எனக்கு எடுத்தாங்க. ஸோ லைக் 35 days மேலே எடுத்தோடனே நான் ஒரே ஒரு ப்ரேயர் தான் பண்ணியிருந்தேன். இதுதான் உங்களோட சித்தம்னா லைக் நான் உண்மையாகவே நான் இந்த காம்படிஷன் போகணுன்னு உங்கள் சித்தம்னா எனக்கு இந்த விசா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு முடிஞ்சு எனக்கு கைக்கு வரணும் அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணி எனக்கு ஒரு 2 hours எனக்கு ஒரு கால் வந்தது என் ஏஜென்ட் கிட்டேருந்து டெல்லிங் தட் விசா ஹஸ் பீன் ஸ்டாம்ப்ட் அண்ட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. சரி ஓகே சொல்லிவிட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஐ வாஸ் ப்ரைசிங் காட். ஸோ லைக் June 1 என் கைக்கு என்னோடய விசா கிடச்சிருச்சு. என்னோடய ட்ராவல் டேட் வந்து 22nd. ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு ஐ வாஸ் ட்ரைனிங் எல்லாம் என்னோடய நார்மலான ப்ரொசீஜர்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. லைக் பைபிளில் ஒரு வசனம் சொல்கிறபடி குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமோ கத்ரால் வரும்ன்ற வசனத்தின்படி ஐ வாஸ் கெட்டிங் ட்ரெயின் ஃபார் தி பேட்டில். ஸோ எல்லாமே ப்ராப்பராக போயிட்டுருக்க டைமில் வந்துட்டு ஆன் 20th of June 2019 அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய மம்மியோட ஃபாதர், அதாவது என்னோடய தாத்தா இறந்துட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஷாக்கிங் நியூஸ் ஃபார் மீ பிகாஸ் ஒரு 2 days பிஃபோர் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் வீட்டில் நடந்தால் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ லைக் ஐ வாஸ் ஸோ டிப்ரெஸ்ட் அண்ட் ஆல் தி ஸ்டஃப். பட் ஒரே ஒரு ப்ரேயர் தான் பண்ணேன், இசப்பா எனக்கு என்ன பண்ணுறது தெரியல பிகாஸ் ரொம்ப ஒரு கடினமான சுச்சுவேஷன் வீட்டில் அந்த டைமில். பட் அப்போ எனக்கு ஒன்றே ஒரு விஷயம் தான் எனக்கு மைண்டில் வந்தது. லைக் சப்போஸ் இஃப் என்னோடய காம்படிஷன் டைமில் ஏதாச்சும் இது மாதிரி வீட்டில் நடந்திருந்தாலோ அந்த டைமில் தவறு இருந்தாலோ ஐ குடன்ட், நான் தாத்தாவை பார்த்துக்கூட முடியாது சொல்லிட்டு ஐ வாஸ் ஈவன் அந்த டைமில் கூட ஐ வாஸ் கிவிங் தேங்க்ஸ் டு காட் அபவுட் த சுச்சுவேஷன்ஸ் வாட் தட் டே ஹேப்பன். ஸோ எவ்ரி திங் சால்வ் ஆச்சு. ஸோ 22nd afternoon I have to fly from Chennai to Dubai. ஸோ சென்னை டு துபாய் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ துபாய் டு இஸ்தான்புல், அப்புறம் இஸ்தான்புல்லேருந்து நான் மாண்டனிக்ரோன்னு ஒரு கண்ட்ரிக்கு போனோம். ஸோ இந்த மாண்டனிக்ரோன்ற கண்ட்ரி வந்துட்டு சர்பியாவோட சேர்ந்து இருக்குது. ஸோ 2016 அவங்க 2 பேரும் வந்துட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ லைக் அந்த கண்ட்ரிக்கு போனால் நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு போகலாம், இந்த கண்ட்ரிக்கு போனால் அந்த கண்ட்ரிக்கு போகலாம். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் மாண்டனிக்ரோக்குள்ளே போகணுன்னா யூ ஹேவ் டு ஹேவ் மாண்டனிக்ரோ விசா. பட் ஃபார் இண்டியன்ஸ் அலோன் நீங்கள் சர்பியன் விசா இருந்தால் நீங்கள் வந்துட்டு மாண்டனிக்ரோக்குள்ளே போகலாம். அது வந்துட்டு ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் அது. ஸோ இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய ஏர்போர்ட்ஸில் இருக்க நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறவங்க, இந்த இமிக்ரேஷன் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்தியன்ஸ் மோஸ்ட்லி அங்கே போக மாட்டாங்க, போனால் சர்பியாவுக்கு தான் போவாங்க. ஸோ மாண்டனிக்ரோன்றது நம்ம கூட இப்போ எப்படி வந்துட்டு நேபாள் அவங்களாம் இருக்காங்களோ அது மாதிரி தான் வந்துட்டு சர்பியாவுக்கும் மாண்டனிக்ரோ 2 பேருமே ஒன்றா இருப்பாங்க. கரன்சிஸ் எல்லாமே, கல்ச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். பட் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவினை, அவ்வளோதான். ஸோ லைக் ஐ ஜஸ்ட் மேட் அ கேப் டெல்லிங் தட் தேங்க்யூ ஜீசஸ் ஐம் இந்தியன் அப்படின்ட்டு. இந்த கேப் வந்துட்டு நான் ஏன் பண்ணேன்னா வந்துட்டு 2018 ஜூன் நான் வந்துட்டு மால்டாவில் போயிட்டு ஐ காட் 3 gold medals. இது பேசிக்லி வந்துட்டு நான் வந்துட்டு பெனி பிரசாத்னு ஒரு கிட்டாரிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா நான் இன்ஸ்பயர் ஆனது. ஸோ நான் இப்போ இந்த கேப் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கேப் மூலயமா வந்துட்டு என்னென்னா ஸோ தட்
நம்ம பேசினா தானே நம்மளோட பேரை வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க. இது மாதிரி கடவுளோட நாமத்தை உயர்த்தும் போது இது மாதிரி ஜீசஸ் இல்லை கிரைஸ்ட் அப்படின்னு ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி கேப் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகி இந்த கேப் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ஆஸ் soon as நான் துபாய் ரீச் ஆகிட்டு இப்போ நான் வந்துட்டு ட்ரான்சிட் ஃப்ரம் துபாய் டு இப்போ நான் வந்துட்டு மாண்டனிக்ரோ போனோம். ஸோ நான் 2 டிக்கெட்டாக போட்டிருந்தேன். ஃப்ரம் சென்னை டு துபாய் ஒரு டிக்கெட் போட்டிருந்தேன், ஃப்ரம் துபாய் டு மாண்டனிக்ரோ டிக்கெட் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆக்சுவலாக ரீச் ஆகிட்டேன் துபாய்க்கு வந்துட்டு. அன்றைக்கி நைட் நான் வந்துட்டு 12 o'clock ரீச் ஆகிட்டேன். 2:30க்கு எனக்கு ஃப்ளைட், நெக்ஸ்ட் ஃப்ளைட் ஃப்ரம் துபாய் டு மாண்டனிக்ரோ. ஸோ 23rd ஏர்லி மார்னிங் ஆக்சுவலாக. ஸோ நான் இதே மாதிரி இந்த கேப் போட்டுட்டு என்னோடய லக்கேஜ், என்னோடய கிட் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ ஜஸ்ட் லைக் தட் நான் வந்துட்டு வெளியில் வந்துட்டு திருப்பியும் டிபார்ச்சரோட கேட்டுக்கு நான் போனோம். உள்ளே போயிட்டேன். ஜஸ்ட் என்னோடய பாஸ்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு, யூ டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் விசா டு என்ட்ரி இன் டு மாண்டனிக்ரோ, யூ ஹேவ் சர்பியன் விசா அண்ட் ஹவ் கம் யூ கோ டு மாண்டனிக்ரோன்றாங்க. ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட ஜஸ்ட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் இந்தியாவில் வந்துட்டு மாண்டனிக்ரோ எம்பசி கிடையாது, இட்ஸ் a diplomatic statement that சர்பியாக்குள்ளே போனாலும் சரி மாண்டனிக்ரோக்குள்ளே போனாலும் சரி ஃபார் இந்தியன்ஸ் அலோன் சர்பியன் விசா இஸ் எனஃப் அப்படின்ற மாதிரி சார் அப்படின்னா. பட் ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை. புரிஞ்சிக்காமல் ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க கேட்டது வாட் இஸ் திஸ் கேப் அப்படின்னாங்க. நான் சிம்பிளாக சொன்னேன், திஸ் கேப் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் இட்ஸ் நாட் அ ரிலீஜியஸ் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் ஐ எம் அ பேட்ரியாட்டிக் ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ லைக் இதே தான் வந்துட்டு மெனி பிரசாத் ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே தான் ஆன்சர் பண்ணேன். பட் அவங்க என்னை கம்பல் பண்ணி என்னை ரிமூவ் பண்ண வச்சாங்க. ஸோ பேசிக்லி அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போது மற்ற கண்ட்ரிஸ் போனோன்னா நம்ம வந்துட்டு அந்த ஏர்லைன்ஸோட ஃப்ளோர் ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் வந்துட்டு கவுண்டரில் இருப்பாங்க. பட் ஆனால் துபாயில் வந்துட்டு பினாட்டா ஸ்டாஃப்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க கவர்மெண்ட்டே வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ காமனான ஸ்டாஃப்ஸ் அவங்க. ஸோ லைக் அவங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவங்களுக்கு புரியவே இல்லை. நான் ஜஸ்ட் கால் பண்ணி தரேன், அவங்க பேசவே இல்லை. லைக் இப்படியே போயிட்டே இருக்குது. எனக்கு 1 o'clock ஆகிடுச்சு. என்னோடய டிக்கெட்ஸ் எல்லாம் வேறு கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க வந்துட்டு லைக் நான் ஃபேக் விசா க்ரியேட் பண்ணி வந்த மாதிரி வந்துட்டு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ லைக் போலீஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து வெளில வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போலீஸ். நீங்கள் வந்துட்டு ரொம்ப பேசுங்கன்னு சொல்லிட்டு என்னை ஜஸ்ட் லைக் தட் வந்தாங்க, கூப்பிட்டாங்க, ஏர்போர்ட் விட்டு வெளில விட்டாங்க. ஏன்னா என்கிட்ட துபாயோட விசா இருந்தது. ஸோ 1 month துபாய் விசா இருக்கிறதுனால நீங்கள் இந்தியா போயிட்டு இந்தியாவிலேருந்து திருப்பி நீ போ அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் அப்படி போக முடியாது, எனக்கு இது மாதிரி ஈவெண்ட் இருக்குது, நான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், இதான்றேன். அவங்க எனக்கு கேட்குற நிலைமையிலே இல்லை. அவங்க ஜஸ்ட் என்னை வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் மாதிரியோ அப்படி தான் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த விசா வச்சுட்டுலாம் போக முடியாது அப்படி இப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன பண்ணனே தெரில. பட் பை காட்ஸ் கிரேஸ் என்கிட்ட வந்துட்டு துபாய் சிம்மும் கிடையாது, எந்த சிம்மே கிடையாது. பை காட்ஸ் கிரேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே உள்ளே வந்துட்டு துபாய் ஏர்போர்ட்குள்ளே ஒரு சின்ன போலீஸ் பூத் மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஃபோன் மட்டுமாச்சு பண்ணிக்கிட்டான்னு கேட்கும்போது ஒரு ப்ரேயர் பண்ணி தான் கேட்டேன். லைக் ஜஸ்ட் அவங்க வந்துட்டு ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபோன் வந்துட்டு என்னோடய அங்கிள் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அங்கிள் கால் பண்ணி அன்றைக்கி நைட்டு வேறு என்ன பண்ணுறது தெரியல. ஸோ அங்கிள் கால் பண்ணி அங்கிள் வந்துட்டு பிக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. நான் ஆக்சுவலாக 2:30க்கு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ளைட் எடுத்துருக்கணும். டிக்கெட் எடுத்தாச்சு, அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஆனால் அவங்க புரிஞ்சிக்கல. நான் ஆக்சுவலாக 2:30க்கு நான் ஃப்ளைட்டில் இருக்கணும். பட் ஆனால் வந்துட்டு 2:30க்கு நான் வந்துட்டு அந்த அங்கிள் வீட்டில் இருந்தேன். ஸோ என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியல. ஆல்ரெடி ஆஸ் ஐ டோல், நான் ஆல்ரெடி வீட்டில் ஒரு லாஸ். இது தாண்டியும் நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் நான் தனியாக ட்ராவல் பண்ணுறேன். அதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இங்கே ஆக்சுவலாக. பிகாஸ் என் கூட என் பேரண்ட்ஸ் இல்லை, என் கோச் இல்லை. என் கோச்சுக்கு வேறு காம்படிஷன் இருந்தது. பேரண்ட்ஸால் வந்துட்டு நான் அக்கம்பெனி பண்ண முடியாது. பிகாஸ் நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. எனக்கே விசா கிடைக்கல, பேரண்ட்ஸ்க்கு விசா கிடைக்குமான்னு தெரியாது. கோச்சுக்குனா விசா கிடைக்கும். பட் ஆனால் என் கோச்சுக்கு வந்துட்டு வேறு காம்படிஷன்ஸ் இருந்தது. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் தனியாக தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். மோர் ஆர்லெஸ் வந்துட்டு இப்போ இன்னொருத்தவங்களும் என்ன அக்கம்பெனி பண்ணுறாங்கன்னா அவங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸே வந்துட்டு ரொம்ப டபுள் ஆகிடும். ப்ளஸ் லிவிங் காஸ்ட்டும் டபுள் ஆகிடும். ஸோ வந்துட்டு தனியாக தான் ட்ராவல் பண்ணுற சுச்சுவேஷன். இப்படிலாம் இருக்கும்போது வந்துட்டு இப்போ இவங்க வேறு நான் அலோவ் பண்ணல. மோரோவர் என்னோடய டிக்கெட்டை வேறு கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் வந்துட்டு ரொம்ப லைக் அன்றைக்கி நைட் ஆல்மோஸ்ட் 3 o'clock 3:30 ஆகிடுச்சு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. சரி நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒன்று இங்கே இருந்து எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி போகணும், அப்படி இல்லைன்னா நான் திருப்பி இந்தியாவுக்கு தான் வரணும் அப்படின்ற சுச்சுவேஷன். ஸோ யார்கிட்ட என்ன பேசுகிறது எதுவுமே தெரியல. பட் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணேன், அது நல்லா ப்ரே பண்ணேன், தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சி
நம்ம ஊரில் தான் வந்துட்டு மாண்டனிக்ரோ எம்பசி இல்லை, பட் ஆனால் துபாயில் வந்துட்டு மாண்டனிக்ரோ எம்பசி இருக்குது. ஸோ நான் வந்துட்டு துபாய் டு அபுதாபி போகணும். ஆக்சுவலாக துபாயில் கூட கிடையாது, அபுதாபியில் தான் இருக்குது. ஸோ துபாய் டு அபுதாபி வந்துட்டு 130 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. ஸோ அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு சரி நம்ம டேரெக்டாக வந்துட்டு மாண்டனிக்ரோ எம்பசி இங்கே இருக்க எம்பசியில் போயிட்டு கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கிளியரன்ஸ் லெட்டர் பண்ணிடலாம், வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. பட் சரி நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஏஞ்சி நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் துபாய் டு அபுதாபி போகிறதுக்கு. ஸோ போகிற வழியில் வந்துட்டு ப்ராசஸ், என்னோடய ஃபைல்ஸ், என்னோடய இன்விடேஷன் லெட்டர்ஸ், போன வருஷம் பண்ண எல்லாத்தோட அச்சீவ்மெண்ட்ஸோட எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருந்தது என்கிட்ட. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டிக்கெட்ஸ் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம போய் பேசினா ஏதாச்சும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் நாங்கள் கரெக்டான டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆனால் எங்களை அவங்க உள்ளே கூட விடலை. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு ஒரு கேமரா பெல் இருந்தது. ஸோ நாங்கள் கேமரா பெல் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணோடனே அவங்க வந்துட்டு கேமரா மூலமாக பார்த்துட்டு இது மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னும் போது நான் வந்துட்டு இது மாதிரி சொன்னேன். ஸோ யூனோ ஐம் இந்தியன் ரெசிடென்ட், நான் ஆக்சுவலாக அவனோட துபாய் ரெசிடென்ட். ஸோ நான் வந்துட்டு இந்த விஷயத்துக்காக ஃப்ரம் இந்தியா டு மாண்டனிக்ரோ போகணும். பட் ஆனால் இந்தியாவில் வந்துட்டு அந்த எம்பசி இல்லை, ஸோ நாங்கள் சர்வே மூலமாக பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க அப்பயும் என்னை உள்ளே விடல. அவங்க ஜஸ்ட் அவங்களோட மெயில் ஐடி சொன்னாங்க, அதுக்கு ஃபுல்லாக சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், பட் ஆனால் விசா ப்ராசஸ் 15 days அப்படின்ட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு ஒன்று 2 நாள் காம்படிஷன் இருக்குது, அதனால் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு சண்டே, எனக்கு வந்துட்டு டியூஸ்டே என்னோடய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் 100 meters இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஆனாலும் அவங்க கேட்கவே இல்லை. சரி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. சரி நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே காரில் திருப்பியும் போயிட்டு உட்காந்துட்டு ஃபுல்லாத்தையும் அவங்க சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். சரி இதுக்கு இடையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்தியன் எம்பசி கால் பண்ணி பேசிட்டு இது மாதிரி வந்துட்டு பிரச்சனை அப்படின்னும் போது, ஒருவேளை இந்தியன் அம்பாசிடரும் மாண்டனிக்ரோ அம்பாசிடரும் பேசினாங்கன்னா ஏதாச்சும் நடக்குமா அப்படின்ட்டு ஒரு சின்ன க்ளூ தான், எங்களுக்குள்ளே இருந்த க்ளூ தான். ஸோ லைக் ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்தியன் அம்பாசிடரோட பிஏ வரைக்கும் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பட் அன்றைக்கி இந்தியன் அம்பாசிடர் வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் என்னென்னா, ஒரு மிராக்கிள்னு சொல்லலாம். அப்படின்னா இது வந்துட்டு இது வேறு எப்படி சொல்லலாம்னா வந்துட்டு காட்ஸ் வில்னு கூட சொல்லிடலாம். என்னென்னா வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு சாட்டர்டே சண்டே வந்துட்டு எம்பசிஸ் எல்லாமே க்ளோஸ்ட். பட் ஆனால் துபாயில் வந்துட்டு ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் தான் க்ளோஸ்ட். சண்டே வந்துட்டு அங்கே ஒர்க்கிங். ஸோ கரெக்டாக நாங்கள் மாட்டினது வந்துட்டு சண்டே ஏர்லி மார்னிங் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். நான் இதை வந்துட்டு அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஒருவேளை இந்தியன் ஏர்போர்ட்லேயே, நம்ம சென்னை ஏர்போர்ட்லேயே நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி சாட்டர்டே எம்பசியும் க்ளோஸ் ஆகிருக்கும், யாரையும் காண்டாக்டும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தோம், பட் அப்படி இருந்து எதுவுமே நடக்கவே இல்லை. சரி ஓகே, நாங்கள் இந்தியன் அம்பாசிடரோட பிஏ வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுற வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2 hours கிட்டே நாங்கள் வெளில உட்காந்தே நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு மெயில் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். சரி ஒரு சின்ன பிரேக் மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட் பக்கத்தில் இருக்க பங்க் போயிட்டு வி ஜஸ்ட் பார்க்ட் அவர் கார் அண்ட் சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன காஃபி குடிச்சிட்டு சரி திருப்பி நம்ம வந்துட்டு இந்தியன் எம்பசியும் எல்லா எம்பசிஸும் வந்துட்டு லைக் பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ ஒரே ஏரியா மாதிரி தான், பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் எல்லா எம்பசிஸுமே இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு சரி திருப்பியும் வந்துட்டு மாண்டனிக்ரோ எம்பசியும் இந்தியன் எம்பசியும் பக்கத்தில் தான், ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 100 meters 200 meters பக்கத்து தான் அது. ஸோ திருப்பி நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் திடீர்னு ரைட் ஹேண்ட் சைடில் நான் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளாக், அந்த சர்பியன் ஃப்ளாக் அது ஆக்சுவலாக, அண்ட் சர்பியன் எம்பசின்னு போட்டிருந்தது. பட் நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு சர்பியன் எம்பசி வந்துட்டு இல்லைன்ற மாதிரி காட்டுச்சு. மேபி நான் தப்பாக ஒரு வேளை கூகுள் பண்ணியிருக்கலாம், ஒரு வேளை துபாய் சர்பியன் எம்பசின்ட்டு. பட் ஆனால் அபுதாபியில் வந்துட்டு சர்பியன் எம்பசி இருந்தது. ஸோ லைக் பார்த்தோன்னே நான் அங்கிள் கிட்ட சொல்கிறேன், அங்கிள் இது மாதிரி சர்பியன் எம்பசி அங்கிள்னோடனே அங்கிள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்பியன் எம்பசியை போய் பார்க்கலான்ட்டு. ஏன்னா எனக்கு கொடுத்த எம்பசி வந்துட்டு சர்பியன் எம்பசி தான். ஸோ அவங்கள பார்த்தா, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு மாண்டனிக்ரோ எம்பசி இல்லை, சர்பியன் எம்பசி மூலிமா தான் வந்துட்டு மாண்டனிக்ரோக்குள்ளே போகிறதுக்கு விசா கிடைக்கும்ன்ட்டு. ஸோ நாங்கள் யூட்டர்ன் பண்ணிவிட்டு போகும்போது வந்துட்டு திருப்பி நாங்கள் அந்த இடத்த விட்டுட்டோம். திருப்பி நாங்கள் கூகுள் பண்ணுறோம், எங்களுக்கு வேறு ஏதோ வழி காட்டுது. திருப்பி ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ஜஸ்ட்டு பக்கத்தில், அதாவது என் மாண்டனிக்ரோ எம்பசிக்கு ஜஸ்ட்டு 1 street இந்த சைடு பின்னாடி தான் வந்துட்டு சர்பியன் எம்பசி இருந்தது. லைக் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு ரொம்ப க்யூரியஸாக ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு போய் நிறுத்தணும்.
நிறுத்திட்டு பார்த்தா வந்துட்டு மாண்டினிகிரோ எம்பசிக்குள்ளேயே எங்களை விடலை. பட் ஆனால் இங்கே வந்துட்டு டோர்ஸ்லாம் ஓப்பனாக இருந்தது, அவங்க எங்களை உள்ளே விட்டாங்க. ஸோ அதுலேயே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பிகாஸ் பேச விட்டா தான் வந்துட்டு நம்மளால் பேசி நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும். அங்கே எங்களை பேசி விடலை, டெக்ஸ்ட் மூலமா இமெயில்ஸ் மூலமா என்ன பேசி எப்படி புரிய வைக்கிறது. ஸோ லைக் உள்ளே விட்டோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவங்க 2 சர்பியன்ஸ் இருந்தாங்கல்ல, உள்ளே போனோடனே இது மாதிரி என்னோடய விசாலாம் எடுத்து நான் என் பாஸ்போர்ட்லாம் எடுத்து காமிச்சோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ உடனே அவங்க வந்துட்டு செக் பண்ணாங்க, ஃப்ரம் இந்தியா டு சர்பியாக்குள்ளே போகிற லிஸ்ட்டில் என் பேர் இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க, ஓகே இட்ஸ் ஷுர் தட் மாண்டினிக்ரோ தான் போகிறாங்க, மாண்டினிக்ரோக்காக தான் அந்த விசா கொடுத்துருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லை, என்னோட விசாவில் வந்துட்டு கீழே ஒரு நோட் போட்டு எழுதியிருந்தாங்க. அது வந்துட்டு இங்கிலீஷில் எழுதாமல் ரிமார்க்ஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு சர்பியன் லாங்குவேஜ் எழுதியிருந்தாங்க. இதுவும் ஒரு ரீசன் என்ன வந்துட்டு துபாய் டு மாண்டினிக்ரோக்கே நான் அனுப்பாத ஒரு ரீசன், இதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் இது என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு. அவங்க வந்துட்டு நான் இது மூலம் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்காக நான் ஃப்ரம் இந்தியா டு மாண்டினிக்ரோ போகிறேன்ட்டு அதில் எழுதியிருக்குன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு எனக்கே தெரிஞ்சது, ஓ இதான் அவங்க ரிமார்க்கில் எழுதியிருக்காங்கன்ட்டு. ஸோ லைக் அதை அவங்ககிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு நான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவங்க நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு வேணால் எழுதி தரீங்களா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, இல்லை நீ வந்துட்டு விசா வந்துட்டு இங்கே வாங்கலை, நீ இந்தியாவில் வாங்கியிருக்க, நாங்கள் அதை மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரி எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது அவங்க உடனே வந்துட்டு இந்தியாவில் இருக்க சர்பியன் அம்பாசிடரோட நம்பரே எனக்கு கொடுத்தாங்க. அம்பாசிடர் நம்பர் அப்படி அவங்களோட பர்சனல் நம்பர் அப்படி தரமாட்டாங்க, பட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த அம்பாசிடரோட நம்பர் எனக்கு கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு நான் கால் பண்ணி பேசும்போது அவங்க வந்துட்டு உடனே வந்துட்டு எல்லாத்தையும் மெயில் பண்ண சொன்னாங்க. பாஸ்போர்ட்டில் வந்துட்டு என்னோடய பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ், அவங்க கொடுத்த விசா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய இன்விடேஷன் லெட்டர்ஸ், செலெக்ஷன் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ மெயில் பண்ணோடனே அவங்க உடனே வந்துட்டு லெட்டர் பேடில் வந்துட்டு to whomsoever it may be concerned சொல்லி ஒரு பெரிய லெட்டர். ஸோ இந்த அப்ளிகண்ட், இந்த பாஸ்போர்ட் நம்பரோட அப்ளிகண்ட் வந்துட்டு இஸ் இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி நான் இதுதான் அதில் ரிமார்க்ஸ் எழுதியிருக்கேன், நான் தான் அதுக்கு விசா கொடுத்துருக்கேன், இட்ஸ் டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பெருசாக எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உடனே வந்துட்டு பக்கத்துலேயே தான் வந்துட்டு நான் புக் பண்ணியிருந்த ஏர்லைன்ஸ் வந்துட்டு டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ். ஸோ அவங்க பக்கத்துலேயே தான் இருந்தது அபுதாபி மால். ஸோ அபுதாபி மாலில் வந்துட்டு டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ்க்கு நாங்கள் போய் கேட்க போகும்போது அங்கேயும் வந்துட்டு எனக்கு ஒரு மிராக்கிள் என்னென்னா, டர்க்கிஷ் ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு சர்பியன் ஒருத்தன் உள்ளே இருக்கான், ஆஸ் வெல் அஸ் ஒரு இந்தியன்னா வந்துட்டு இஸ் அ மலையாளி. ஸோ அவர் அங்கே உள்ளே இருக்கார். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ஆக்சுவலாக அந்த மலையாளி வந்துட்டு வாஸ் அட்டெண்டிங் அனதர் ஒன் கிளைண்ட். ஸோ நான் உள்ளே போனோடனே அந்த டர்க்கிஷ் இருக்க இன்னொரு ஆஃபீஸர் வந்துட்டு என்கிட்ட பேச வந்தார். பட் இந்த மலையாளி வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவர் வந்துட்டு கேட்டார், சொல்லுங்கள், ஃபேஸ் பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே இந்தியன் அப்படின்ட்டு. ஸோ சொல்லுங்கள் அப்படின்னும் போது இதுதான் என்னோடய பிரச்சனை, இது மாதிரி ஆயிடுச்சு, உங்கள் ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, இட்ஸ் பிகாஸ் அங்கே பினட்டா ஸ்டாஃப் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ஓகே நம்ம ஓகே டு போர்டு வாங்கிட்டா இங்கேருந்து இவன் வந்துட்டு மாண்டினிக்ரோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெட்டர் இப்போது இந்த அம்பாசிடர் எனக்கு அந்த எம்பசிலேருந்து அவங்க லெட்டர் அனுப்பிச்சாங்கல்ல இந்தியன் எம்பசிலேருந்து. ஸோ அதை வச்சு என்னோடய திருப்பியும் எல்லா ப்ரொசீஜர்ஸ், என் பாஸ்போர்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி என் கேன்சல் ஆன டிக்கெட், புக் பண்ண டிக்கெட் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து அவங்க வந்துட்டு ஓகே டு போர்டு. ஸோ வந்துட்டு திருப்பியும் மாண்டினிக்ரோ அவங்க அனுப்புகிறாங்க, மாண்டினிக்ரோ டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓகே சொன்னால் தான் எனக்கு ஓகே டு போர்டு கிடைக்கும். திருப்பி இது வந்துட்டு சண்டே அன்னைக்கு. ஸோ துபாயில் வந்துட்டு சண்டே ஒர்க்கிங், பட் ஆனால் அங்கே சண்டே ஒர்க்கிங் கிடையாது, அங்கே சாட்டர்டே சண்டே வந்துட்டு லீவ். எப்படி நம்ம இந்தியாவில் லீவோ அதே மாதிரி அங்கே லீவ். பட் நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்ததுக்கப்புறமா போகலாம், டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ திருப்பி ஒரு பயம் வந்துச்சு, ஏன்னா லைட்டாக ப்ரேயர் குறைஞ்சிருச்சு. ஸோ திருப்பி நல்லா ப்ரேயர் போட்டு நல்லா உட்காந்துட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி கிளம்பலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் போகிறோம். டக்குன்னு அவங்க கூப்பிட்டு அப்பா வந்துருச்சு அப்படின்னோடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. உடனே டிக்கெட் புக் பண்ணோம், இன்னொரு டிக்கெட். அதுக்கு வந்துட்டு நான் தப்பே பண்ணல, பட் ஆனால் என்னை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நான் பே பண்ணியிருந்தேன் ஒரு அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட் எனக்கு பே பண்ண சொல்லி உடனே பே பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு ஏர்லி மார்னிங் எனக்கு வந்துட்டு ஃப்ரம் துபாய் டு மாண்டினிக்ரோ எனக்கு டிக்கெட் போட்டு எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பை காட்ஸ் கிரேஸ் தான். என்ன விசா நான் இந்தியாவில் வாங்கியிருந்தானோ அதே விசாவில் தான் நான் ஃப்ரம் துபாய் டு மாண்டினிக்ரோ போகிறேன். ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு எனக்கு நைட்டு
நல்லா தூங்கி திருப்பி காலைல early morning எனக்கு ஒரு 6 o'clock எனக்கு ஃப்ளைட் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு ஒரு 2 hours பிஃபோர் போனோம். ஸோ 4 o'clock நான் வந்துட்டு ரீச் ஆகிட்டேன் ஏர்போர்ட்டு. என்னை எந்த கவுண்டரில் ரிஜெக்ட் பண்ணாங்களோ திருப்பி அந்த கவுண்டருக்கே போகிறேன். அதே ஸ்டாஃப் தான் அங்கே திருப்பி நான் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணும்போது ஒன்று தான் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம். ஆக்சுவலி ஹேவ் டு கோ டு இந்தியாவில், எப்படி உனக்கு இது பார்த்துட்டு இந்த விசாவில் இது பண்ண முடியாது அப்படின்னோடனே அப்புறம் நான் வந்துட்டு காமிச்சேன் எனக்கு ஓகே டு போர்ட் இருக்குது, இது மாதிரி எனக்கு எம்பசிலேருந்து கிளியரன்ஸ் லெட்டர் கொடுத்துருவேன் எல்லாம் பண்ணோடனே அவர் திருப்பி ஃபோன் பண்ணுறாரு அவர் ஏர்லைன்ஸ் ஃபோன் பண்ணி ஓகே டு போர்டு ஒரிஜினலாக என்ன இதெல்லாம் என்கொயர் பண்ணி திருப்பியும் எனக்கு போர்டிங் பாஸ் வந்துச்சு. போர்டிங் பாஸ் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஸோ போர்டிங் பாஸ் வந்துட்டா நான் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு இமிக்ரேஷன் திருப்பி உள்ளே போய் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இப்போ இமிக்ரேஷன் முடிகிற வரைக்கும் கேப் போட வேணாம்ப்பா அப்படின்னாங்க. நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டே அந்த அங்கிள் போய்ட்டு வரான்ட்டு அங்கிள் வெளில போயிட்டாரு. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இமிக்ரேஷனுக்குள்ளே போகும்போது கேப் போட்டு தான் உள்ளே போனேன். ஸோ லைக் கேப் போட்டு அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும் தான் வந்துட்டு கேப் ஆகுங்க. நாங்கள் இப்பயும் அவுத்தரலாம் ரொம்ப இருக்குது லைக். ஸோ இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து நான் இப்போ இஸ்தான்புல் போயிட்டேன். ஸோ இது டிரான்சிட் ஃப்ளைட்டு 14 hours எனக்கு இஸ்தான்புலில் எனக்கு டிரான்சிட் டைம். ஸோ ரீச் ஆகிட்டேன் பை காட்ஸ் கிரேஸ். எல்லாருக்கும் வீட்டுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு திருப்பி என்னோடய லன்ச் அங்கே முடிச்சுட்டு நான் தூங்கிட்டேன். ஸோ 14 hours 13 hours எனக்கு எந்த பிரச்சனையுமே எனக்கு வரவே இல்லை. ஸோ 14th hour அதாவது வந்துட்டு நான் என் ஃப்ளைட்டுக்கு போர்ட் பண்ண போனோம். ஸோ 13 hours முடிஞ்ச பிறகு வந்துட்டு கூப்பிட்றாங்க, கால் கொடுக்குறாங்க எல்லோரும் கேட்டுக்கு வாங்கன்ட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டு பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போர்ட் பண்ணுற கேட்டுக்கு போய் நின்றுட்டேன். நின்னோடனே அவங்க வந்துட்டு எல்லோரையும் வந்துட்டு அவங்களோட போர்டிங் பாஸ் தான் கேட்டுட்டு சீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் என்னை மட்டும் என்னன்னு தெரியல, உங்கள் பாஸ்போர்ட் தாங்க அப்படின்னோடனே என்னடா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பாஸ்போர்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே பாஸ்போர்ட்டுன்னு கொடுத்தேன். நீங்கள் இந்த விசா வச்சுட்டு எப்படி நீங்கள் போவீங்க அப்படின்னாங்க. சரி பெரிய ஷாக் ஆகிடுச்சு. டேய் இப்போ தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வாரே தாண்டி வந்த மாதிரி இப்போ தான் வந்திருக்கோம், திருப்பியும் இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி எனக்கு ஓகே டு போர்டு இருக்குது, எனக்கு எம்பசிலேருந்து எனக்கு லெட்டர் இருக்குது, சர்பியன் எம்பசிலேருந்து லெட்டர் இருக்குது, இது மாதிரி ஃபார் இந்தியன்ஸ் வந்துட்டு போகலான்ட்டு எல்லாமே இருக்குது, ப்ரொசீஜராக இருக்குது, இன்விடேஷன் லெட்டர் செலெக்ஷன் லெட்டர் எல்லாமே இருக்குது அப்படின்னோடனே அவங்களுக்கு புரியவே இல்லை நான் பேசுறது. ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த கவுண்டரில் இருந்தவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷே புரியல அவங்களுக்கு. அவங்க இஸ்தான்புல் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு நான் அப்புறம் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட் மூலயமா சொல்லி எனக்கு இங்கிலீஷில் யாராச்சும் பேசுகிறவங்களோ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்துட்டு இங்கிலீஷில் பேசுகிற ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு ஹர் அண்ட் அவங்க உடனே என்னை நிற்க வச்சு ஷி டுக் அ பிக்சர் அண்ட் ஷி டுக் ஆல் த காப்பீஸ் ஆஃப் what all I have, லைக் என்னோடய இன்விடேஷன் லெட்டர்ஸ், செலெக்ஷன் லெட்டர்ஸ், ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு ஒரு காப்பி எடுத்துகிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃப்ளைட்டில் நான் இப்போ அலோவ் பண்ணுறேன், பட் ஆனால் அவங்க ஒன்றை வந்துட்டு கண்ட்ரிக்குள்ளே அலோவ் பண்ணலைன்னா இதே ஃப்ளைட்டில் தான் ஒன்று திருப்பி அமுச்சு விடுவாங்க. ஸோ நீ அப்போ இங்கே வரும்போது நீ $1000 ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னாங்க. சரி நான் வந்துட்டு ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் லாஸ்ட் பர்சன். ஆக்சுவலி எல்லாருமே போட் பண்ணிட்டாங்க, எனக்காக மட்டும் தான் கேட் ஓப்பனில் இருக்குது அப்படின்னோடனே அப்புறம் ஃப்ளைட்டில் ஏறி போய் உட்காந்துட்டேன். இப்போயே வந்துட்டு அப்பாடி எப்படி வந்துட்டோம், போய் சேர்ந்தோடனே அவ்வளோதான் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும், அவங்களுக்கு தெரியும்ல எப்படி அந்த கண்ட்ரி அப்படின்ட்டு சரி போய் லேண்ட் ஆகிட்டேன். லேண்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஏஞ்சி எல்லாத்தையும் ஸ்பீடாக ரெடி பண்ணிவிட்டு சரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல் நம்ம ஃபஸ்ட்டே போயிடலாம், ஏன்னா அப்புறம் இந்த ஃப்ளைட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நாளை காலையில் தான் போகணும், ஒன்றும் ஃபைன் எதுவும் எக்ஸ்டெண்ட் எதுவும் பண்ணுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு போய் நின்ட்டேன் இமிக்ரேஷனில் போயிட்டு அவங்க நல்லா பார்த்துட்டு எனக்கு தனியாக நிற்க வச்சுட்டாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது வந்துட்டு ஒரு சின்ன கண்ட்ரி, ஒரு சின்ன ஏர்போர்ட் தான். ஸோ லைக் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஃப்ளைட் 3 ஃப்ளைட் அவ்வளோதான் இருக்குமே அந்த கண்ட்ரிக்கு. ஏன்னா அது வந்துட்டு சர்பியன் அண்ட் மாண்டனிக்ரோ ரெண்டாக பிரித்ததுனால இந்த இஷ்யூஸ் அங்கே. ஸோ லைக் என் கூட வந்த எல்லாருமே ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஏர்போர்ட் விட்டு வெளில போயிட்டாங்க. பெல்ட்டில் என் பேக் மட்டும்தான் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சுருந்தாங்க. எல்லோரும் வர வச்சுட்டு என் கையில் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே வாங்கிட்டாங்க. ஃபோன்ஸ், என் ஹேண்ட் லக்கேஜ் எல்லாத்தையுமே வாங்கி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னத்துக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னும் போது நான் வந்துட்டு சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு திருப்பி வெளில அனுப்பிச்சிட்டு யாருக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் வெளில வந்துட்டு
இமிக்ரேஷன் ஆஃபீஸில் அந்த கேபினில் இருக்க சீலை வந்துட்டு ஆஃபீஸ்க்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்து சீல் பண்ணி சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி கூப்பிட்டு போயிட்டு சாரி ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கள சொல்லி என்னை அனுப்பும்போது என் கண்ணில் அப்படியே லிட்டலாக தண்ணியாக வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாகி நான் வந்துட்டு வெளில வந்துட்டேன், லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் நைட்டு வந்துட்டு 10 o'clock, என்னோடய ஈவெண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ இப்படி இருக்கும்போது வந்துட்டு யூஸ்வலாக நான் வந்துட்டு அங்கே வந்துட்டு சண்டே மார்னிங் ரீச் ஆகிருக்க வேண்டியது 9 o'clock. பட் ஆனால் நான் மண்டே நைட்டு ஒரு 10:30 அப்படி ரீச் ஆகிறேன். ஸோ நான் என் ரூம் போகும்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஏர்போர்ட் டு என்னோடய ரூம் வந்துட்டு 2 hours கிட்ட. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு நான் என் ரூமில் போய் எல்லாம் செக்இன்லாம் பண்ணி நான் என் பெட்டுக்கு போகும்போது டைம் வாஸ் லைக் அரௌண்ட் 1 o'clock. நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எனக்கு ரேஸ் ஒரு 1 o'clock அது மாதிரி எனக்கு ரேஸ். ஆக்சுவலாக நான் வந்துட்டு அங்கே வந்துட்டு 11:30 ரிப்போர்ட் பண்ணணும். நான் ஒன்றும் போயிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு போன உடனே பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே நான் பண்ணவே இல்லை. ஏன்னா அது நைட் டைம் போயிட்டோடனே அட்டண்டன்ஸ் கொடுக்கணும், இது போல் நான் வந்து ரீச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு இந்தியாவில் வந்து ரீச் ஆகிட்டேன்ட்டு என் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். அவங்க என்னோடய செஸ் நம்பர்ஸ் என்னோடய கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்க தரணும். ஸோ இது எதுவுமே பண்ணவே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி வந்துட்டு ஒரு காம்படிஷனாக ஒரு 2 to 3 days பிஃபோரே நான் வந்துட்டு போயிடுவோம். எல்லா அத்லெட்ஸுமே எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுமே அது மாதிரி போயிடுவாங்க. சிலவங்களாம் இன்னும் சொல்லப்போனால் 15 days 1 month பிஃபோரே போயிடுவாங்க. ஸோ தட் அந்த கிளைமேட் அண்ட் அந்த ஃபுட் எல்லாமே நமக்கு செட் ஆகணும். ஸோ அதுக்காக பட் நான் வந்துட்டு 1 day பிஃபோர் கூட இல்லாமல் ஃபியூ hours பிஃபோர் தான் நான் போய் ரீச் ஆகிருக்கேன். மோரோவர் அது வந்துட்டு ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன் அது. ஸோ லைக் வந்துட்டு பயங்கர குளிர் இருக்கும். நம்ம சென்னையில் வந்துட்டு 30-35 டிகிரி செல்சியஸ்லேருந்து டக்குன்னு வந்துட்டு துபாய் இன்னும் கொஞ்சம் அதிகமான டிகிரி செல்சியஸ் லைக் 40-45 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு சடனாக வந்துட்டு ஒரு 16 ஒரு 14 டிகிரி செல்சியஸ் போனால் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு அங்கேயே அப்பயே நினச்சேன், ஐயோ ஏதாச்சும் இன்ஜுரி எதுவும் ஆகுமோ, ஏன்னா இது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் ஒழுங்காக வார்ம் அப் ஆகாது, அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, வேலை இன்ஜுரி ஆகிடுமோ அப்படிலாம் ரொம்ப பயத்தோடு இருந்துகிட்டு இருந்தேன். பட் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் திருப்பி அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு கடன் திருப்பியும் என் ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பியும் கிளம்பி போனோடனே ஃபுல்லாக ப்ரேயர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு லைக் என்ன அறியாமலே நான் வந்துட்டு ஒரு பயங்கரமாக ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பஸ்ஸில் அவங்க கூப்பிட்டு போகிற கேப் பஸ்ஸில் வந்துட்டு பயங்கரமாக ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போய் ரீச் ஆனதுக்கப்புறமாவே எனக்கு உள்ளுக்குள்ளே லைக் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுன்னா உனக்கு இந்த ஒரு அற்புதம் செய்ய மாட்டேனான்ட்டு எனக்குள்ளே ஒரு தாட். நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் ரிப்போர்ட் பண்ணோம். ஸோ ரிப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் லைக் 11 o'clock ரிப்போர்ட் பண்ணோம். நான் அவங்ககிட்ட மார்னிங் 9 o'clock போய் என் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஹோட்டல் வந்துட்டு ஸோ சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ஒரு லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 minutes கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு வேறு வழியே தெரியல, ப்ரேயர் மட்டும் தான் எல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ப்ரேயர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு வேறு எதுவுமே தெரியல. எனக்கு ப்ரேயர் மட்டும் தான் என்னோடய சப்போர்ட்டிவாக இருந்தது. வேறு எதுவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ஏன்னா எனக்கு கூட யாருமே இல்லை, என்னோடய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நான் என்ன ஃபேஸ் பண்ணுன்ட்டு என்னால் எங்கள் அம்மா அப்பாகிட்ட கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இங்கே இருக்காங்க, அவங்க பயந்துகிட்டே தான் இருக்காங்க, ஒரு நிமிஷமும் அவங்க பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ லைக் நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியுதுன்னா நான் வந்துட்டு ப்ரேயர் மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் அந்த கேபில் ஏறிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு ப்ரேயர் உள்ள கிரவுண்டுக்குள்ளே ரீச் ஆனேன். ஒன்று கடைசியாக ப்ரேயர் பண்ணேன், சரிப்பா இவ்வளோ தூரம் எனக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க, உங்கள் சித்தம் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வரலப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் நான் அன்றைக்கி வந்துட்டு ஒரு நியூ மீட் ரெக்கார்டு எனக்கு கத்தர் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு முந்தின வருஷம் என் பேரில் தான் ரெக்கார்டு இருந்தது. ஒரு என்னோடய லைஃப் பெஸ்ட் 10.98 எலக்ட்ரானிக்ஸில் எனக்கு கூட எனக்கு கத்தர் கிருபை கொடுத்தார். ஸோ லைக் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ லைக் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மிராக்கிள் என்னென்னா, அன்றைக்கி அந்த ஊரோட கிளைமேட் வந்துட்டு 35 டிகிரி செல்சியஸ். அவங்களோட சம்மரில் இருக்க வேண்டிய கிளைமேட் எனக்கு வந்துட்டு ஜூன் மந்த்லேயே எனக்கு அங்கே இருந்தது. அங்கே சம்மர் வந்துட்டு ஜூலைக்கு மேலே தான் அங்கே சம்மரே, ஒரு பீக் சம்மர்னாலே வந்துட்டு அவங்க ஜூலை தான் ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு அந்த டைம்லேயே வந்துட்டு ஒரு சரியான ஒரு 35 டிகிரி செல்சியஸில் எனக்கு ஒரு நல்ல ஒரு சம்மர் மாதிரி, நம்ம சென்னை மாதிரி எனக்கு ஒரு இது. அங்கே இருக்கவங்க எல்லோரும் லைக் அவ்வளோ இந்த கிளைமேட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நான் வந்துட்டு சரி இன்னும் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் வந்துட்டு சும்மா வந்துட்டு செல்சியஸ் செக் பண்ணும்போது பார்த்தா 35 டிகிரி செல்சியஸ்.
ஸோ இட் வாஸ் டோட்டலி மிராக்கிள். லைக் எனக்கு நடந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அற்புதம். ஏன்னா நான் அன்றைக்கி முந்தின நைட் நான் புலம்பிகிட்டு இருக்கேன். லைக் லிட்டலாக நான் வந்துட்டு ப்ரேயரில் வந்துட்டு புலம்புறேன். சப்பா எனக்கு வேறு வழியே தெரியல. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகள் கடந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நாளைக்கு வந்துட்டு ஓடும்போது இந்த எனக்கு ஒழுங்காக போகாமல் ஏதாச்சும் இன்ஜுரி ஆகிடுமோன்ற பயத்தினால நான் ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தேன். பட் என்னோட சின்ன ப்ரேயர் தான். பட் அதையும் வந்துட்டு காட் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கரெக்டாக என்ன டெம்பரேச்சரில் இருக்கணுமோ அது மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஸோ என்னோடய ஈவெண்ட் முடிஞ்சுது 25th ஜூன். ஸோ காட் வந்துட்டு எனக்கு ஒரு கோல் கொடுத்தாங்க. ஸோ காம்படிஷன் முடிச்சுட்டு எல்லாருக்கும் என்னோடய மெசேஜஸ் எல்லாம் கன்வே பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு கத்தர் எனக்கு கொடுத்த ஒரு மெடல் இது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஹோட்டலுக்கு வந்துட்டேன். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு வந்துட்டு எந்த ஈவெண்ட் கிடையாது. ஸோ அது என்னோடய ரெஸ்ட் டே. ஸோ என்னோடய ரெக்கவரி திங்ஸ்லாம் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரீ ஆகிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்னோடய 200 meters காம்படிஷன் இருக்குது. ஸோ நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ஏஞ்சி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்து ப்ரேயர் பண்ணி திருப்பியும் ப்ரேயர் தான் என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு ப்ரேயர் மட்டும்தான். ப்ரேயர் தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை எனக்கு அந்த இடத்துல. நான் கிரவுண்டுக்கு ரீச் ஆன பிறகு வந்துட்டு ஈச் ஓடி முடிச்சிட்டேன், செமிஃபைனல்ஸ் ஓடி முடிச்சிட்டேன். இப்போ ஃபைனல்ஸ் ஓட போகிறேன். திருப்பி நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃபைனல்ஸ் வந்துட்டு, ஏன்னா இந்த ஃபைனல்ஸ் வந்துட்டு நான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம். அப்போ தான் வந்துட்டு ஒரு திருப்பியும் ஒரு நல்ல நேம் இருக்கும். என்னோடய ரெக்கார்டு தான் 2018 ஜூன் மால்ட்டாவில் வச்ச ரெக்கார்டை நான் வந்துட்டு இப்போது 2019 ஜூன் மாண்டினீக்ரோவில் நான் பிரேக் பண்ணோம். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இந்த ஈவெண்ட்லேயும் காட் எனக்கு ஒரு கோல் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எதிர்பார்த்த டைமிங் எனக்கு வந்துட்டு காட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் எதிர்பார்த்த ரெக்கார்டு உடைக்கணும்னு நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி என்னோடய சின்ன ஆசை தான் அது. அந்த சின்ன ஆசையை கூட கடவுள் நிறைவேற்றினாங்க. ஸோ நான் எந்த நோக்கத்துக்காக நான் இந்த காம்படிஷன் வந்தனோ அந்த நோக்கம் முடிஞ்சது. நான் நினச்சேன் ஒரு வேளை நான் வந்துட்டு ஒரு வேளை 100 meters மட்டும் என்னால் அட்டன் பண்ண முடியாமல் 200 meters மட்டும் தான் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் இது எதுவுமே இல்லாமல் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு இயேசப்பா வந்துட்டு ஒரு வேர்ஸ் சொல்கிறாரு. அதுபடியே வந்துட்டு நான் எதெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் நடக்காமல் அவர் திட்டமிட்டபடியே நான் அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணோம். அந்த காம்படிஷனில் நான் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரணுன்ட்டு அவர் ஃபஸ்ட்டே எழுதிட்டாங்க. ஸோ அதன்படியே வந்துட்டு நான் வந்துட்டு 2 காம்படிஷனுமே நான் எந்த காம்படிஷன் போயிருந்தேனோ அந்த 2 காம்படிஷனுமே எனக்கு கோல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு ஃப்ளைட் கிடையாது. என்னோடய காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு. எல்லாமே என் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அங்கே வீக்லி கொஞ்சம் நாட்களில் தான் அங்கே ஃப்ளைட்ஸு. ஸோ என்னோடய ஏர்லைன்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு ஃப்ளைட் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் நான் அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் டெம்பரேச்சர் எவ்ரிதிங் வாஸ் த சேம். 32, 34 அட் தி மேக்ஸிமம் 30க்கு தான் போச்சு. எனக்கு வந்துட்டு 29th வந்துட்டு எனக்கு ஃப்ளைட் இருந்தது ஏர்லி மார்னிங். ஸோ ஏர்லி மார்னிங் வந்துட்டு நான் ஏர்போர்ட்டில் ஆக்சுவலாக ரீச் ஆகிருக்கணும். அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு 8 o'clock அது மாதிரி நான் வந்துட்டு ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஸோ நான் வீட்டிலேருந்து 6 o'clock கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு 29th ஏர்லி மார்னிங் 1 o'clock வந்து சரியான குளிர் அங்கே. ஏன்னா நான் வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு, ஏன்னா தூங்கிட்டோன்னா காலையில் ஏஞ்சிக்க வர முடியாது. ஸோ பேக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணும்போது அப்போ நான் டிகிரி செல்சியஸ் பார்க்கும்போது இட் வாஸ் அரௌண்ட் லைக் 12 அது மாதிரி இருந்தது. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மிராக்கிள் தான். ஏன்னா வந்துட்டு நான் என்னோடய காம்படிஷன் டைம்ஸ் அப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன டிகிரி செல்சியஸ் தேவையோ அந்த டிகிரி செல்சியஸ் தான் அந்த ஊரில் இருந்தது. நான் ஒரு சின்ன ப்ரேயர் தான் பண்ணியிருந்தேன். அதை கூட ஏசப்பா கேட்டு எனக்கு இதை ஃபுல்லாகவே எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஏர்போர்ட்குள்ளே ரீச் ஆகும்போது மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ லைக் அப்போது வந்துட்டு டிகிரி செல்சியஸ் வந்துட்டு லைக் 16 to 18 அப்படி தான் காமிச்சிருந்தது. ஸோ இதுலேருந்து நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு உயர்ந்த மலையாக இருந்தாலும் சரி, சம்மந்த வெளியாக இருந்தாலும் சரி, இரண்டிலும் ஒரே ஒரு தேவன் தான். அது வந்துட்டு ஜீசஸ் மட்டும்தான். He has done a very big miracle to me. So this is what I would like to share to you. ஸோ இந்த டே வந்துட்டு லாஸ்ட் இயர் எனக்கு என்ன நடந்ததோ அதை நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் God bless you.